பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி, இந்த திங்கட்கிழமை, இந்த காலையில இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்க ஒவ்வொருத்தரும் நல்லா இருப்பீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. தேவனுடைய நன்மையின் கரங்கள் உங்களோடு கூடவே இருந்து, தேவனுடைய காருண்யத்தின் ஆசீர்வாதம் உங்களை உயர்த்தி மகிழ்விப்பதாக. உங்களுடைய ஜெபங்களுக்கு பலன் தேவன் தர வல்லவராய் இருக்கிறார். அதுபோலவே நாங்களும் உங்களுடைய ஜெப குறிப்புகளுக்கு ஜெபிக்க ஆவலோடு நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய ஜெப குறிப்புகளை எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் தெரியப்படுத்த மறவாதிருங்கள். உங்களுடைய விசேஷமான ஜெப விண்ணப்பங்களுக்கு பலனுண்டாக, பதில் உண்டாக, உங்களோடு கூடவே சேர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஒவ்வொரு நாளும் வாஞ்சியோடு காத்து கொண்டிருக்கிறோம். ஆகவே உங்களுடைய ஜெப குறிப்புகளுக்கு நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் வாஞ்சித்தால் எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்கள் ஜெப குறிப்புகளை தெரியப்படுத்துங்கள். ஒருமனப்பட்டு ஒருமித்து நாம் ஜெபிப்போம். நிச்சயமாய் உங்கள் ஜெபங்கள் எல்லாம் பதில்களாய் உங்களுக்கு வரும். தேவனுடைய வளமான ஆசீர்வாதங்களை நீங்கள் பெறுவீர்கள். நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு இந்த காலையில தேவனுடைய திருவாக்கை நாம் கேட்போமாக. பிலிப்பியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. நாம் நம்புகிற தேவன் பலனுள்ளவர் மாத்திரமல்ல, அவர் நம்மை பலப்படுத்துகிறவர். நாம் ஆராதிக்கிற தேவன் வல்லமையுள்ளவர் மாத்திரமல்ல, நம்மை வல்லவர்களாய் மாற பண்ணுகிறவர். நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் செய்வதற்கான சர்வ வல்லவர் மாத்திரமல்ல, நம்மையும் சகலவற்றையும் செய்ய வைப்பதற்கு நம்மை வல்லவர்களாய் மாற பண்ணுகிறவர். இப்ப வாழ்க்கையில நமக்கு என்னென்ன விஷயங்கள் செய்வதற்கு பலன் வேண்டுமோ அந்தந்த காரியங்களை செய்வதற்கு வேண்டிய பலனை நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். அப்படி பெற்றுக்கொள்வீர்களே ஆனால், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில குறைவுகளற்ற நிறைவின் சம்பூர்ணங்கள் உங்களுக்கு உண்டாகும். நம்ம பொதுவா எப்படிப்பட்ட பலத்தை நம்ம கேட்கிறோம் ஆண்டவர்கிட்ட? ஆண்டவரே, நோய் நொடியில நான் அடிபட்டு சிக்கப்பட்டு வாதிக்கப்படக்கூடாது. ஆகவே ஆரோக்கியம் என்னும் பலத்தை எனக்கு தாங்க. ஐஸ்வர்யம், பண வரவுகளை சம்பாதிப்பதற்கு நான் நல்லா உழைக்கணும். ஆகவே உடல் பலத்தை எனக்கு தாங்க, மன பலத்தை எனக்கு தாங்க. பல வகையான சவாலான பாதைகளுக்குள் போகும் பொழுது, சில மனிதர்கள் என்னை எதிர்க்கும் பொழுது அவர்களை எதிரிட்டு வாக்கு வல்லமையில் நான் வெற்றி பெற எனக்கு வாக்கிலே ஒரு பலத்தை தாங்க. இப்படிதான் நம்ம பெரும்பான்மையாய் கேட்கக்கூடிய நபர்களாய் இருப்போம். அப்ப ஆண்டவர் அதற்கு வேண்டிய வல்லமைகள்லாம் தராருதான். ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல், ஆண்டவர் எதற்காக பலத்தை தராராம், அப்படிப்பட்ட பலத்தை அவர் பெற்றுக்கொண்டு எதையெல்லாம் அவர் செய்தாராம் பாருங்கள். பிலிப்பியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகின்றது. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை. நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும், பட்டினியாய் இருக்கவும், பரிபூர்ணம் அடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். இன்னைக்கு நமக்கு எந்தெந்த பகுதியில நமக்கு பலன் வேணும் தெரியுங்களா? பல நேரங்களில் நிதானமா இருக்கிறதுக்கு நமக்கு பலன் வேணும். பல நேரங்களில் ஆத்திரப்படாம இருக்கிறதுக்கு நமக்கு பலன் வேணும். பல விஷயங்கள்ல பொறுமையா இருக்கிறதுக்கு நமக்கு பலன் வேணும். சில சூழல்கள், சில மனிதருடைய அணுகுமுறைகளை சகிச்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு பலன் வேணும். இதெல்லாம்
விசேஷித்த தெய்வீக குணலட்சணங்கள். நீங்க ஆண்டவரிடத்துல இப்படிப்பட்ட விஷயங்களிலே என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே நீங்க கேட்டீங்கன்னா, ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களை பலப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். அப்போ இப்படிப்பட்ட தெய்வீக குணங்கள்ல நீங்கள் வளர்த்துக் கொள்வதிலே வல்லவர்களாய் இருப்பீர்களேயானால், நீங்கள் மகா புத்திமான்கள், மகா மேன்மையான பலசாலிகள். கோபப்படுவதற்கு ஒரு பலன் தேவையில்லைங்க. அது எல்லா மனுஷனும் கோபப்படுவாங்க. நாய் கூட கோபப்படும், மிருகங்கள் கூட கோபப்படும், ஒரு பூனை கூட சீறிட்டு வரும். கோபப்படுறதுக்கு பலன் தேவையில்லை. பொறுமையா இருக்கிறதுக்கு தான் பலன் வேணும். ஆத்திரப்படுறதுக்கு பலன் தேவையில்லை. அது நாய் நரிக்கு கூட தான் வரும் ஆத்திரம். சகிச்சு கொள்றதுக்கு தான் பலன் தேவை. சண்டை போடுறதுக்கு பலன் தேவையில்லை. சண்டை எல்லாரும் போடுவாங்க. வயது வித்தியாசம் இன்றி எல்லாருமே சண்டை போடுவாங்க. சண்டை போடுறதுக்கு பலன் தேவையில்லை. அது எல்லாரும் போடுவாங்க. சமாதானமா இருக்கிறதுக்கு தான் பலன் வேணும். அமைதியா இருக்கிறதுக்கு தான் பலன் வேணும். காரியங்களை நிதானித்து வாழ்க்கையை நான் புரிந்து கொண்டு நாம் பக்குவம் அடைவதற்காகத்தான் நமக்கு பலன் வேணும். அந்த பலத்தை ஆண்டவர் தராராம். பவுல் சொல்றாரு, நான் போதிக்கப்பட்டேன், நான் எல்லா நிலையிலையும் எந்த நிலையிலையும் நான் திருப்தியா இருக்கிறேன். அப்போ நீங்க உங்க வாழ்க்கையில வெளிப்புறத்தை நீங்கள் வனப்பமாய் வைத்துக் கொள்ள வாஞ்சிக்கிறீர்கள். நல்ல விஷயம்தான். வெளியே நாம ஸ்ட்ராங்கா காட்டிக்கணும். வெளியே நான் ரொம்ப போல்டா இருக்கணும். வெளியே நான் ரொம்ப அலங்காரமா இருக்கணும். வெளியே நான் ரொம்ப சிறப்பா இருக்கணும். அதை நம்ம விரும்புறோம். தப்பு இல்ல, ஓகே, நல்ல விஷயம். ஆனா வெளியே நீங்க எவ்வளவுதான் உங்களை பலசாலிகளை நீங்கள் காண்பித்துக் கொண்டாலும் உள்ளே நீங்கள் பலவீனமாய் இருப்பீர்களேயானால், நீங்க வயதுக்கு வேண்டிய முதிர்ச்சி பக்குவத்தை அடையாத நபர்களாய் நீங்கள் இருப்பீர்கள். ஆகவே வெளிப்புற தோற்றத்தில் மாத்திரமல்ல, உள்ளார்ந்த நிலையிலேயும் உங்களுக்கு ஒரு பலன் வேணும், ஒரு வல்லமை வேணும். ஏன்னா அது இருந்தாதான் உங்களால ஜெயிக்க முடியும், வெற்றி காண முடியும். ஒரு முறை ஒரு கார் ரேஸ் வச்சிருந்தாங்களாம். அநேக கார், நிறைய கார் புது புதுசா இருந்துச்சான். நியூ டெக்னாலஜியோட இருக்கக்கூடிய கார்கள் இருந்துதான். வெளியே அந்த காரினுடைய பாடி, அந்த தோற்றம் பார்த்தா அவ்வளவு அற்புதமானதா இருந்துச்சான். ஆனா ஒரே ஒரு கார் மாத்திரம் வெளி தோற்றத்துல ரொம்ப பழைசா, பழுதடைந்ததா, அங்கங்க நிறைய சொட்டைகள், அங்கங்க நீங்க பாத்தீங்கன்னா அந்த கார் ரொம்ப ஓவர் அடி வாங்கின மாதிரி இருந்துச்சாம். எல்லாரும் பார்த்தவங்க எல்லாம் சொன்னாங்களாம், இந்த காரை எதுக்கு ரேஸ்ல கொண்டு வந்தாங்க? இந்த கார் நிச்சயமா தோத்துதான் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்களாம். ரேஸ் ஆரம்பிச்ச சில நிமிடங்களிலே மிக மிக அலங்காரமா இருந்த கார்களை விட, அதிநவீன தொழில்நுட்பங்கள் கொண்ட கார்களை விட, இந்த பழைய பாடி, பழைய சூழ்நிலையில் ஒரு சொட்டையெல்லாம் விழுந்து போன நிலையில் இருக்கக்கூடிய கார் தான் ஜெயித்ததாம். கடைசியில் அவங்க பரிசோதனை பண்ணி பார்க்கும் பொழுது எல்லா காரும் வெளியே ரொம்ப கம்பீரமா இருந்துச்சு. ஆனா உள்ள சாதாரணமான இன்ஜின் இருந்துச்சு. ஆனா அந்த குறிப்பிட்ட அந்த சொட்டெல்லாம் விழுந்த அந்த கார் நீங்க பாத்தீங்கன்னா, வெளியே பாடி ரொம்ப டேமேஜா இருந்தது. ஆனா உள்ள இன்ஜின் ஃபிளைட்டுக்கு பொருத்தக்கூடிய இன்ஜினை உள்ள வச்சிருந்தாங்களா. ஆகவேதான் அது ஃபர்ஸ்ட் ரேஸ்ல ஜெயிச்சதா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவதாக உங்கள் உள்ளான மனுஷனை பலப்படுத்திக் கொள்ளுங்கள். எத்தனை சவாலான சூழ்நிலைகள் வந்தாலும் உள்ளத்தில் சமாதானத்தை காத்துக் கொள்ளுங்கள், சந்தோஷத்தை காத்துக் கொள்ளுங்கள், விசுவாசத்தை காத்துக் கொள்ளுங்கள், நம்பிக்கையை காத்துக் கொள்ளுங்கள். எல்லா சூழ்நிலைகளிலேயும் வாழ்ந்திருக்கவும் தாழ்ந்திருக்கவும் மனரம்யமாய் இருக்கவும் பயிற்றுவித்துக் கொள்ளுங்கள். அதற்கு வேண்டிய கிருபையை கேளுங்க, ஆண்டவர் உங்களுக்கு தருவார். அதுக்கப்புறம் என்ன, நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. இந்த வார்த்தைக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து உங்கள் உள்ளான மனுஷனிலே வல்லமையாய் பலப்படுவதற்கு நீங்கள் ஆண்டவரை நோக்கி முறையிட்டால் ஒரு புதிய கிருபையை ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு தரப்போகிறார். உங்களுக்காக நான் விசேஷமாய் ஜெபம் பண்ண போறேன். அப்படியே இந்த நாளிலும் பிறந்த நாள் காணக்கூடிய அன்பான சகோதரி என் சொப்னா
சிஸ்டர் எஸ் பிரேமா மலர் மற்றும் பிரகாஷ், அதுபோலவே திருமண நாள் காணக்கூடிய பிரதர் ஜி மனோஜ், சிஸ்டர் எம் ரேவதி தம்பதியார், பிரதர் என் ராஜேந்திரன் ஏசையா, சிஸ்டர் தபித்தாள் அம்மு தம்பதியாருக்காக நாம் ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக பிதாவே, இந்த அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி இந்த திங்கட்கிழமை இந்த காலையிலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் வலக்கரம் நீட்டி தொட்டு ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் அதிகாரமுள்ள நாமத்தினாலே தேவரீருடைய மேலான ஆசீர்வாதம் இன்றைக்கும் இந்த நாளிலும் உடைய பிள்ளைகள் மேல் சம்பூர்ணமாக நீர் வருஷிக்க பண்ணுவீராக. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு என்று சொல்லப்பட்ட சத்திய வார்த்தையின் பிரகாரமாக இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உள்ளான பலனை வலிமையான ரகத்தில் தந்து வாழ்விலே ஜெயமெடுக்க வெற்றி காண ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் உதவி செய்வீராக. அதுபோலவே இந்த நாளிலே விசேஷமாக பிறந்த நாட்களை காண்கின்ற பிள்ளைகள், திருமண நாட்களை காணக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் வலக்கரம் நீட்டி தொட்டு நிறுத்தாமை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய வருகை வரும் மட்டும் இதுபோல் இன்னும் அநேக ஆனந்தமான ஆசீர்வாதமான பிறந்த நாட்களை, திருமண ஆண்டுகளை உம்முடைய பிள்ளைகள் காணும்படிக்கு நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆண்டுகளை, வருடங்களை நன்மைகளால் முடிசூட்டுகிற தெய்வம் பெரும்பான பிள்ளைகளுக்கு நீர் தந்திருக்கக்கூடிய இந்த ஆண்டை, இந்த வருஷத்தை சகல ரகமான ஆசீர்வாதத்தால் நீர் முடிசூட்ட வேண்டுமென வாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே வாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நீங்க ரொம்ப இன்னைக்கு நல்லா இருப்பீங்க.